கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1767க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இதில் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த வழியிலே, சொந்த சிந்தனையிலே, சொந்த வழிபாடுகளிலே நடந்தீர்கள். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் சொந்த வழியிலே, சுய வழியிலே வாழ்ந்த உங்களை திசை திருப்பி ஆண்டவருடைய வழியிலே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நடக்கிற வழிகள், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு செம்மையாய் தெரியலாம். ஆனால் கர்த்தருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த வழிகளுக்கு நீங்கள் வர வேண்டும். கர்த்தர் உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் அவரிடத்தில் வாருங்கள், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் அவரவர்களுடைய வழியிலே, அவரவர்களுடைய சுய எண்ணத்திலே, சிந்தனையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே அழைத்து உம்முடைய பாதையிலே நடக்க சொல்லி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உங்களிலே நிறைவேறும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார், சரியான பாதையை காட்டுவார். நீங்கள் மன அமைதியாய் நடப்பீர்கள். அவர் காட்டுகிற வழிதான் உத்தமமானது. இயேசுவின் வழி உத்தமமானது. இயேசுவின் வழி பயங்கரமில்லாதது. இயேசுவின் வழி செலவில்லாதது. இயேசுவின் வழி ஆபத்தில்லாதது. இயேசுவின் வழிக்கு வாருங்கள், அந்த வழியில நடந்து பாருங்கள், நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.